போப்பா வெளியில. வெள்ளி சூனியம் அனைத்தும் முருகேசனிடம் வந்து சேர்வாயாக. ஏப்பா கதவு முடுற? நல்ல கதவு திறந்து விட்டு காத்தோட்டமா பேசலாம்ல. நான் சொல்ல போற கதை ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை கேட்டு நீ வெளியே ஓடி போயிட்டீன்னா அதால தான் டோரை லாக் பண்ணிட்டு. ஸ்லாங்கெல்லாம் மாறுது. என்ன கேட்ட? பேய்க்கு வயசாகுமா இல்லையான்னு தானே கேட்ட? சம்ப மாட்டினா நமக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வயசு ஏறும். ஆனா பேய்களுக்கு எல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வயசு ஏறும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை? ஆமா. அப்படின்னா 2006 அப்ப நம்ம பேய்க்கு 1.5 வயசு தான் ஏறி இருக்கா? நம்ம பேயா? இல்லப்பா, என்னோட நோன் பேய்க்கு. நீ கண்டினியூ. நமக்கெல்லாம் வயசானா முடி கொட்டும். ஆனா பேய்களுக்கெல்லாம் வயசானா முடி செடி கொடி மாதிரி தாறு மாற ஆயி அதுக்கு முகத்துல காடு மாதிரி வளர்ந்துருக்கிற முடிய 2 கையால பிரிச்சு 2 கண்ணையும் வெளியே விட்டு முருகேசா மாட்டினடா மவனே. என்னது? பேய் விளக்க கொடு. பேய் விளக்கா? படியே ஆகட்டும். அல்கடி ஏப்பா இப்ப லென்த்தா கத்துச்சே, இது என்னது? பேய் வளர்க்கிற நாய். பேய் வளர்க்கிற நாயா? எப்பா பாண்டியா, இதோட முடிச்சிடும் ராஜா. எதுக்கு இன்னொரு நாளைக்கு கேட்டா போதும். முருகேசா நானே கேட்டேன். அடுத்தது பேய்க்கு பல்லு கருப்பாய் தாறு மரம் உடைஞ்சிருக்கும். பாக்குறதுக்கே பயங்கரமா கச்சா முச்சான்னு இருக்கும். பல்லெல்லாம் ஏப்பா பல்லாலேயே பல்லு வளர்க்கிற? பேய் படம் எடுக்கிறதுனா சும்மாவா முருகேசா? உட்காரு வா. பேயோட கை நெகல்லாம் வாட் இஸ் திஸ்? நெகம்ல நெகம். அது புடலங்க மாதிரி தொங்கும், பெருசா இருக்கும். புடலங்க மாதிரியா? ஆமா. அப்புறம் முருகேசா அதுங்க முகம்லாம் அப்படி பிஞ்சு தொங்கும். மத்ததெல்லாம் கருகி போய் அப்படியே கருப்பா இருக்கும். அப்புறம் அந்த காட்டேரிகளுடைய கை ரேகை உன் முகத்துல மொத்தமா இருக்கும். அப்புறம் கண்ணுல ரத்தம் வருமா, பிளட் வருமா, வாயில இருந்து ஏதோ வருமா, காதுல இருந்தெல்லாம் ரத்தம் கொட்டுன்னு கொட்டுமா முருகேசா. ஐயோ. அதுக்கப்புறம் கால்ல கீழே நிக்காது. அப்படியே மேல போய் அந்த இடத்துல ஆடுமா முருகேசா. அங்க இருந்து அது ஜம்ப் பண்ணி உன் தோள் பட்ட மேல ஏறி கீழே தள்ளியாடு. குறவலை அப்படியே பிரிச்சு அது ஆசை தீர கப்ப 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 கப்பன்னு உன்னை தின்னு. மவன கதைய கேக்குற நீ இப்ப கேளு. வா வா வாடி. முதல வாயில மாட்டின கொரில்லா குரங்கு மாதிரி எழுந்துக்கிறான். இப்ப கேள்றி கதை. வா. அடமானங்கட்ட முருகேசா, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இவகிட்ட போய் பேய் வரலாறு கேட்ட பத்தியா? உன்னைய பிஞ்ச செருப்புலயே அடிக்கணும்டா. குட்டீஸ், சார் என் குழந்தைங்களை பாத்தீங்களா? இல்லையே, காலையில மார்க்கெட் போகும்போது கூட பாக்கலையா? ஏன் பதட்டமா ஓடி வரீங்க? என்னாச்சு? குழந்தைங்களை பாத்தீங்களா? இல்லையே. இல்லையா? இங்கதான் இங்கனா விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? என்ன தைரியத்தை பெற்று மறுக்காதீங்க. இன்னொரு தடவை ரூமுக்கு வந்தீங்க பழக்கி வந்து உள்ள செட்டதே தப்பு. குழந்தைங்க மேல கைய வைக்கிற. என்ன கையா? என்ன படிச்சீங்கன்னு அதுங்களே கேளு. நேத்து நைட் அந்த பாட்டி கத்தின பயத்துல எங்க 2 பேருக்கு தூக்கமே வரல. எனக்கு வேற அம்மா ஞாபகம் வந்துச்சா. பாட்டி வேற பார்க்க அம்மா மாதிரியே இருக்காங்களா, அதான் அவங்க கூட போய் படுத்தோம். அதுக்கு அந்த அங்கிள் கோவப்பட்டு எங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. சாரி அங்கிள், நாங்க 2 பேரும் பண்ணது தப்பு தானே அங்கிள்? இல்லடா, உங்க மேல தப்பு இல்லடா.
அம்மா ஞாபகம் வந்து பாட்டி பக்கத்துல படுத்த குழந்தைங்கள இப்படி இழுத்துன்னு வந்து தள்ளுறிய நீங்களா மனுஷங்களாடா ஆ! ஏய், அதான் தப்புன்னு அதுங்களே ஒத்துக்குதுங்கள அப்புறம் என்ன பா. ஏய்! என்ன நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா என் குழந்தைகளுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். யார் உன் குழந்தைங்க? எங்களெல்லாம் தலை குனிய வச்சுட்டு ராத்திரியா ஒருத்தனோட ஓடி போனாலே அவளோட குழந்தைங்க தானே இதுங்க? எங்க குடும்பத்துல மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை வரலைன்னா இதுக்கு மூஞ்சிலே முடிச்சிருக்க மாட்டோம், அப்படியே ஒதுக்கி வச்சிருப்போம். உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் அந்த கோவில் மட்டும் இல்ல, இவங்க அம்மா தினம் தினம் உங்களை நினைச்சு பட்ட வேதனையும் தான். மதம் மாறினாதான் உங்க பொண்ணை ஏத்துப்பன்னு இவங்க அப்பா குடும்பம் சொல்லும் போது மதமும் வேணா குடும்பமும் வேணான்னு தூக்கி போட்டு வந்தவர் தான் இவங்க அப்பா. இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை யாராவது ஒருத்தர் இந்த குழந்தைங்களோட பேர் என்னன்னு கேட்டிருப்பீங்களா? இவன் பேரு கலாம், இவங்க பேர் என்ன தெரியுமாமா? ரங்கநாயகி. நீங்க உங்க பொண்ணை மறந்தாலும் உங்க பொண்ணு உங்களை மறக்கல. உங்க பேரை தான் பாப்பாக்கு வச்சிருக்காங்க. இந்த கலாமும் ரங்கநாயகியும் அக்கா தம்பியா இருக்கும்போது என்னையா மதம்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வமா பார்க்க வேண்டிய குழந்தைங்களை தூக்கி வெளியே போட்டு உங்க குடும்ப பிரச்சனைக்காக எத்தனை கடவுள்கிட்ட போய் வேணாலும் அதை ஏன் என் வாயால சொல்லுவேன்னு. நீங்க யாரும் இந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லை. நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், விட்டுற மாட்டேன். வாங்கப்பா. அவங்களுக்கு நீங்க மட்டும் இல்ல பாண்டியன், நாங்களும் இருக்கோம். பாண்டியன், அன்னைக்கு இப்படி சொல்றதுக்கு எங்க குடும்பத்துல யாராவது இருந்திருந்தா என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நான் எழுந்திருக்க மாட்டேன். இனிமே இந்த பிள்ளைங்க இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். வா. அங்கிள், எங்களுக்கு நீங்களும் வேணும். வாங்க அங்கிள். ஐயா, ஐயா, என்னப்பா? ஐயா, உங்க குலதெய்வம் கோயில சுத்தம் போன 2 பேர் செத்துட்டாங்கய்யா. வாழ வேண்டிய வயலுக்கு இப்படி அல்பாயுசுல போயிட்டாங்களே. பாத்தீங்களா, நான் சொன்னேனே, கேட்டீங்களா? இதெல்லாம் அவளோட வேலை தான். வேட்டையன் கோயில சுத்தம் செய்ய போனதுக்கே 2 உயிர் பலி ஆயிடுச்சு. இன்னும் நீங்க பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, வேற என்னெல்லாம் நடக்க போகுதோ யோசிச்சு பாருங்க. வேட்டையன் கோயில சுத்தம் பண்ண வரேன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அவளால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. தெய்வத்தை தாண்டி ஆத்மாக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. சந்திரமுகிக்கு அந்த வேட்டையை செஞ்ச பாவத்துக்காக
அவனோட குலதெய்வமே அவனை தண்டிச்சு அந்த கதவை சாத்திடுச்சுன்னு எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அங்க வெளிச்சம் வர வரைக்கும் சந்திரமுகியோட சக்திக்கு முன்னாடி எந்த சக்திக்கும் பலம் இருக்காது. தயவு செஞ்சு இனிமேலாவது கோயிலை சுத்தம் பண்றேன், பூஜை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காம ஒழுங்கா ஊரு போய் சேருங்க. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கண்டிப்பா